பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய். ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆரம்ப ஜெபத்தில் இருந்து முடிவு ஜெபம் மட்டும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் சங்கீத பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதை வாசிக்க போற மகனை என் தேவன் நீர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தப்படுத்துங்க. வாசிக்க போற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்க கூட இருங்க ஆண்டவரே. அப்பா உன்னதரே, அதை கிரகித்து நாங்கள் ஆண்டவரே இருதய பலகையிலே எழுத நீங்க ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதை பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஆராதனையை ஆண்டவரை ஏறெடுக்கிற மகளாரை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. இந்த இடத்துல நின்று ஆராதனை செய்யும் போது அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே அளவில்லாத பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நீர் நிரப்பணும் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பலவீனங்களை எடுத்து போட்டு பலத்தினாலே இடை கட்டுங்க. உம்மை ஆராதிக்கும் போது எல்லா பலவீனங்களை நீர் எடுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஏசப்பா ஆண்டவரே, காணிக்க பகுதியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே அநேகவற்றை. அதில் உண்மையாக உமக்கென்று நாங்கள் கொடுக்க ஆண்டவரே மனமுகர்ந்து கொடுக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக உமக்கு கொடுக்க ஆண்டவரே என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்து பிரயோஜனமாக நாங்கள் பயன்படுத்தி மீதம் எடுத்து வைக்க நீர் உதவி செய்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஐயா. சாட்சி பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்கள் வாழ்வில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறைக்காத வண்ணம் தகப்பனே அதை உம்முடைய நாமம் மகிமைக்காக வெளிப்படுத்துறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் இன்றைக்காக எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அந்த வார்த்தையோடு நீர் எங்களோடு பேச போறீரே ஆண்டவரே. ஐயா, கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை மூலம் நீர் ஒரு பலனை கொடுக்க போறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஐயா, பலவீனத்தை எடுத்து போட்டு இந்த இடத்துல வார்த்தையை சொல்லும் போது பேய்கள் நடுநடுங்கணும் தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறவர்கள் ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு அந்த வார்த்தை இறுதிய பலகையிலே எழுத நீர் உதவி செய்யணும் தகப்பனே. ஐயா, நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய தாசனை பலப்படுத்துங்க. உற்சாகத்தோடு அந்த வார்த்தையை கொடுக்க என் தேவன் பலவீனங்களை
எடுத்து போடுங்க ராஜா. அப்பா திருவிருந்து பகுதி நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அதை நாங்கள் புசித்து பானம் பண்ணுவோம் ராஜா. தவறுகள் செய்து செய்து அதை நாங்கள் எடுக்காத வண்ணம் ராஜா. என் தேவனே, நீர் எங்களை மன்னித்து ஒவ்வொரு பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்து ராஜா அதை நாங்கள் புசிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக கொடுத்த 2 போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஐயா, இருவரை நீர் வல்லமையாய் கொண்டு ஊழியம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இன்னும் அதிகமாக எழும்பி பிரயாசித்து ராஜா உம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப என் தேவன் பெலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஐயா, அவர்கள் ஓடுகிற பாதைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய பெலன் கூட இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டளையிட்டு ஆண்டவரே இருவரை நீர் ஆண்டவரை பலப்படுத்தி பாதுகாத்து இன்னும் அதிகமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய அந்த வைராக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, மை துதிக்கிறோம். எங்களுக்காக கொடுத்த 2 சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இலங்கை தேசத்தில் இருக்க சபையை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆத்துமாக்களை நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ராஜா அந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்பி பயன்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அது போல இந்த சபையிலே நீர் கொடுத்த ஆண்டவரே ஊழியர்களுக்காக நன்றி, விசுவாசிகளுக்காக நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகள் எழுந்து பிரகாசித்து ஆண்டவரே உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற வாஞ்சியை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஏசப்பா, உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தொடக்கத்தில் இருந்து முடிவு மட்டும் நீர் ஆளுகை செய்யும். உம்மால் மாத்திரம் எல்லாம் கூடும், எங்களால் ஒன்றும் கூடாது. நாங்கள் வெறுமையான பாத்திரம், எங்களை அடித்தனமாக தாழ்த்துகிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்தி ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உடைய தற்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்க வழிநடத்தி ராஜா, முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ராஜா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்களை தாழ்த்தி வெறுமையாய் ஜெபங்கேற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 139 பக்கம் 757, சங்கீதம் 139 1 16 வரைக்கும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளிருந்தங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறவாயிருக்கவில்லை. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே.
வந்திருக்கிறோம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மாலப்பா என்ன தகுதி உண்டு தகப்பனே. எங்களை நோக்கி நீங்க பார்க்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, மண்ணான எங்களை நீங்க நோக்கு பார்க்குறீங்களே ராஜாவே. ஒவ்வொரு நொடியும் எங்களை நீங்க நினைக்கிறீங்க தகப்பனே. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. உங்களுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ராஜா. நாங்கள் எழுந்திருக்கிறதை உட்காருகிறதை எங்கள் ராஜா நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. உங்களோட பலன் எங்களை வாழ பண்ணுகிறது ராஜா. சர்வ வல்லமையுள்ளவரோட கரம் இறங்குறதுக்காக நன்றி அப்பா. மண்ணான எங்களை நோக்கி பார்க்கிறீரா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறீர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்த பொழுது தகப்பன் நீங்க உண்மையுள்ளவரா இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்க அப்பா. ஜீவனுள்ளோர் தொகையில் எங்களை வைத்திருக்கிறீங்க. எங்களை வாழ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையுள்ள தெய்வமா எங்களை தேடி வந்ததுக்கு நன்றி. இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலும் அப்பா நீங்க எங்களை நோக்கி பார்த்தீங்களே. உம்முடைய கண்கள் எங்கள் மீது பதிந்ததே அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஜீவித்து போகாது வாழ்கிறது உம்முடைய கிருபப்பா. உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஒரு தாயாய் ஒரு தகப்பனாய் நீங்க எங்களை பார்க்கிறதுக்கு நன்றி தகப்பன். அடித்தாலும் அணைத்து கொள்ளுகிறீங்க அப்பா. எங்களை சிச்சித்தாலும் சீர்படுத்துகிறீங்க தகப்பனே. உம்முடைய அன்பு 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 அந்த அநாதி சிநேகம் எங்களை வாழ வைக்கிற தேவ அன்பு ராஜாவை. எங்களை சிச்சித்தாலும் சீர்படுத்துகிற அந்த அன்பு தகப்பன். அடித்தாலும் பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ளுகிற உம்முடைய அன்பு. தவறி போகாதபடிக்கு எங்களை கண்டித்து உணர்த்துவிக்கிற அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த இரத்தத்தை சிந்த கொடுத்தீங்க. சிலுவையிலே ஜெயம் எடுத்தீங்க அப்பா. எங்களுக்கு வாழ்வுக்கு ஆதாரமாய் வந்தீங்க, வெளிச்சமாய் வந்தீங்கப்பா. எங்களையும் நோக்கி பார்த்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததுக்கு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முழு மனதோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜாவை. கண்ணின் மணி போல பாதுகாத்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் அப்பா. எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், வேதனைகள் ராஜா நொடி பொழுதும் விட்டு விலகவில்லையே ராஜா. நீங்க எல்லாமுமா இருந்தீங்கப்பா. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் கைவிடுவாரோ? எப்ராயிமே உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொன்ன ராஜாவே. அப்பா நீங்க தீங்கு நினையாத தகப்பன் அப்பா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுத்துகிற தகப்பன், மட்டாய் தண்டிக்கிறது
தேவன் ராஜாவே. அப்பா உம்முடைய அன்பு 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 எங்களை நிலைப்படுத்துகிறதும் சீர்படுத்துகிறதுமா இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்பா. நிச்சயமாய் சொன்னதை செய்து முடிக்கிற தகப்பன் ராஜா. நாங்கள் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னவர் ஜீவன் உள்ளவர் ராஜா. சொல்லியும் நீங்க மனம் மாறுகிற தேவன் அல்லப்பா, உண்மையுள்ளவர் என்று உண்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களோடு பண்ணின உடன்படிக்கையை திட்டப்படுத்துவீங்க ராஜாவே. சொன்னபடி பல்லிகி பெருக பண்ணுவீங்க ராஜாவே. நீங்க எங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறீங்க, அதற்காக நன்றி 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 அப்பா, நன்றி 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 தேவனே. ஆராதிக்கின்றோம் தெய்வமே, ஆராதிக்கின்றோம் தேவனே, ஆராதிக்கின்றோம் தெய்வமே, ஆராதிக்கின்றோம் கண்மலையே, ஆராதிக்கின்றோம் காண்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் கண்மலையே,
தெய்வமே நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையுள்ள தெய்வத்தை தொழுது கொள்கிற பாக்கியமே பாக்கியம் என்று உண்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்காக எங்களை மாற்றினீரே ராஜா. போன பாதை உன் பக்கமாய் திருப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. புழுதியிலும் சேற்றிலும் குப்பையிலும் கிடந்த எங்களை ஜீவதேவனை தொழுது கொள்ளும்படியாய் திருப்பி கொண்டு வந்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தவருக்கு நன்றி ராஜா. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றினதுக்கு நன்றி ராஜா. தகுதியில்லாத எங்களையும் நிறைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அபிஷேக நாதராய் வந்ததுக்கு நன்றி. தேற்றரவாளனாய் வந்ததுக்கு நன்றி. எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் உடனிருக்கிறதுக்கு நன்றி ராஜா. வேதத்தின் வெளிச்சத்தை காட்டி தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கின் முறைமையின்படி மாற்றினீரே, உமக்கு நன்றி. இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே பரிசுத்தம் என்று விளம்பினவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படியா வல்ல கரம் பிடித்து தாங்குகிறதுக்கு நன்றி ராஜா. விழுந்தாலும் எழும்பி நிக்க செய்றீங்க ராஜா. தவறி போனாலும் திருப்பி கொண்டு வருகிறீங்க ராஜா. முடியாததை முடிய பண்ணுகிறீங்க, முடிவிலே துவக்கத்தை வைக்கிறீங்க, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருக்கிறீங்க. எங்கள் ஜீவதேவன் இன்றும் ஜீவிக்கிறீங்க, என்றும் ஜீவிப்பீங்கப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, உம்முடைய நாமம் உன்னதமானது, உம்முடைய நாமம் உயர்ந்தது ராஜா. அடைக்கல பட்டணமாய், உற்ற துணையாய், ஊன்று கோளாய், எங்கள் அடித்தளமாய், எங்கள் ஆதாரமாய், எங்கள் நங்கூரமாய், எங்கள் நம்பிக்கையா, எங்கள் கோட்டையும் வேலியும் பாதுகாவலருமாய் இருக்கிறவர் எங்கள் இயேசு ராஜாப்பா. உம்முடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரே எங்கள் மீது இருக்கிறதுக்கு நன்றி. எங்களையும் நீங்க நம்புகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்ட மேலான அப்பா, உம்முடைய அன்பை காட்டிலும் வேறு ஒன்றுமில்லை என்று உம்மை துதிக்கிறோம். என் தகப்பனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும் அப்பா. சகலமும் உம்முடைய நாமத்துக்கு, உம்முடைய அதிகாரங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம் தகப்பன். காற்றை கடலை மதட்டினவரை ஆராதிக்கிறோம், செங்கடலை பிளந்தவரை ஆராதிக்கிறோம், ஒட்டாந்தரையினூடாக நடத்தி சென்றவரை ஆராதிக்கிறோம், யோர்தானை பின்னிட்டு திரும்ப போனவரை ஆராதிக்கிறோம். உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. நாங்க பார்க்கிற பிரகாரமா இல்லப்பா, உம்முடைய கண்கள் ஆச்சரியமா எங்களை பார்க்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்தறிகிற ஒரு தேவன் உண்டு ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. உம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் நாங்கள் நினைக்கிறது போல் அல்ல ராஜா. அது ஆராய்ந்து முடியாததும் அதிசயமானதும் நினைவுக்கு வராததுமா இருக்கிறது ராஜாவே. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் சொல்லுவோம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது
எங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. முதலாவது நம் தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோமா. ஆண்டவர் சொல்கிறாரு, வானமின் சிங்காசனம், பூமியின் பாதபடி, அவ்வளோ பெரிய தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அன்பான இந்த வேளையில் கூட அப்பேற்பட்ட தேவன் அவர் சொல்கிறாரு, நான் அவைகளில் அல்ல உங்களுக்குள்ளே வாசம் பண்ண துடிக்கிறேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ண துடிக்கிறேன். உண்மைதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் நீயும் நானும் அவருக்கு தாழ்ந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான். எல்லாம் கண்களை மூடி இந்த நாளில் கூட, ஆண்டவரே இப்பொழுதும் சுவாமி நீ பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே, நமக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள் ஆனாலும் ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தத்தாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துகிற தேவன் நீரப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி எங்களை எல்லாரும் கூட இந்த நாளில் கூட நான் மீண்டும் ஒரு வசை இந்த சபையில் ஆண்டவரே இப்பொழுது ராஜாவே நாங்கள் வழக்கமாய் ஆண்டவரே அப்பா நான் பாவம் செய்தேன், தவறு செய்தேன், மன்னி என்று சொல்லி இல்லாமல் என்ன காரியமோ அதை ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஒரு விசை கூட நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி அப்பா எல்லா பாவ கரைகளை போக்கியப்பா எங்களை பரிசுத்தப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா. நான் பரிசுத்தராகவே நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமைக்கு பாத்திரர் நீர் மாத்திரம் ஆண்டவரை, நீர் மாத்திரம் ஆண்டவரை. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ கனமோ எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். ஓஹோ கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். துதியோ கனமோ எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணி என்னில் வந்தபோது நீ துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ. ஓ கண்ணி என்னில் வந்தபோது நீ துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை
ஸ்தோத்திர கன மகிமைக்கு பாத்திரர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. நீர் என்று மாறாதவர் ஆண்டவரே. நீ பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உமது பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஒரு வசை கூட ஆண்டவரே, ஒரு வசை கூட ராஜா ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எனக்கென்று தெரிந்து கொடுங்க, இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே, அப்பா, துதியில் ஆண்டவரே பிரியமாக இருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இதை பார்க்கிறப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிதாய் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா, உமக்கே தேவா உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக மனுக்குலத்தை மீட்கும்படி இயேசுவே நீர் இந்த பூமியில் வந்தீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமது நாமத்துக்கு ஆண்டவரே எல்லா கால்களும் முடங்குமேப்பா. இப்பொழுதும் ராஜா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. நீ சித்தம் கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளோடு நீர் பேசும் அப்பா. ஆண்டவரே, மனித வாழ்வை புனித வாழ்வாய் அவன் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து போக உதவி செய்கிற தெய்வமே ஆண்டவரே. நமது வார்த்தைகளில் வல்லமை உண்டு ஆண்டவரே, அதில் அற்புதம் உண்டு ஆண்டவரே. அது அதிசயம் செய்கிற வார்த்தை அப்பா. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா, எல்லா கட்டுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா உடைவதாக ஆண்டவரே, தரிப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, உமது ராஜ்யத்தை அப்பா ஆண்டவரே முடக்குகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் அப்பா விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. இந்த வார்த்தைகளை அப்பா உறுதிப்படுத்துவீராக. நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் அப்பா. எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இயேசு ராஜாவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இந்த ஆராதனைகளை அப்பா உமக்கே கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் ஆவியானவர் தாமே நடத்தும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அன்றைய நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை புதிதாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வெறுமையாக எந்த காரியத்தையும் அவர் நடப்பிப்பது இல்லை. அவர் நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறார். சகலமும் அவர் நன்மைக்கு எதுவாய் நன்மைகளை செய்கிறவர், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறவர். இன்றைக்கும் கண்ணீரோடு கழிப்பு இந்த வேளையில் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு செய்திகளிலும் ஆண்டவருடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகி கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ராஜா தன் வேலைக்காக இதோ அநேகரை அவன் அழைப்பித்தான். ஆனால் அவர்களோ அபாத்திரமாய் போனார்கள். ஆனால் அந்த ராஜா அந்த காரியம் அப்படியாக விடவில்லை. இதோ இல்லாத போல எல்லா மக்களையும் அவர் வந்து கொண்டு வாங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்ததை பார்க்குறோம். அதனால தான் பார்க்குறோம், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுத்து விடுவேன் என்று சொல்லி நாங்கள் கடந்த நாட்களில் அநேக வார்த்தைகளை கேட்டோம். ஆனாலும் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேவ பிள்ளைகளை தயவு செய்து இந்த பூமியில் மனுஷன் எப்படியாய் அவன்
வாழ்கிறான். அவன் வாழ்நாள் எவ்வளவா இருக்கிறது, அவனுடைய காரியம் என்னவா இருக்கிறது, யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் எவ்வளவு நாட்கள்? பைபிள் சொல்லுகிறது 70 பலத்தின் மிகுதினாலே 80 என்று சொல்லி நாங்கள் சங்கீதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுங்களா, முதலாவது மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன என்று சொல்லி கடவுள் பாருங்களேன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். சங்கீதம் 103 ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். என்ன சொல்லுது? 103 கடவுள் மனுஷனை என்ன நினைக்கிறாராம் பாருங்களேன். என்னென்று நினைக்கிறார் அவர் பாருங்களேன். 103 பாருங்கள் 14வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று தேவன் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறோம். நாம் என்னவா? கடவுள் என்ன நினைக்கிறாரா? எங்களை மண் என்று அவர் என்ன பண்ணுறாராம்? நினைவு கூறுகிறார். காரணம் என்ன? ஆதாமை எப்படி படைத்தார்? மனிதனை எப்படி அவர் படைத்தார்? அவர் மண்ணினாலே உருவாக்கி மனிதனை ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த மண்பாண்டத்தை ஆண்டவராகிய தேவன் எங்கள் வாழ்வை பாருங்களேன் அவர் மாற்றும்படிக்காக அதில் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவருடைய சாயலில் எங்களை படைத்து தேவன் எங்களை பாருங்களேன் அவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மண்ணான இந்த மண்பாண்டத்தில் அவருடைய மகிமையான காரியத்தை ஆண்டவர் தந்து எங்களை வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதை அநேக நேரங்களில் மனிதன் மறந்து போகிறான். அவன் வாழ்க்கையில் ஏதோ இந்த பூமியில் நாங்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம், நாங்கள் அப்படியாய் கடந்து நாங்கள் எங்கள் வாழ்வை முடிப்போம். அது அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுக்கு அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. ஆகவே தான் மனிதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, ஊரும் பிராணிகள், நிறைய புழு பூச்சிகள், அநேக காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். அவைகளாக ஏன் நாங்கள் இல்லை? ஏன் அவைகளாக நாங்கள் படைக்கப்படலை? ஆனால் பைபிள் சொல்லுது நாங்கள் விசேஷித்தவர்கள். என்னவா? நாங்கள் விசேஷித்தவர்களாய் தேவன் பார்வையில் இருக்கிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழப்போகிறோம். இந்த சங்கீதத்தில் கீழே வாசித்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரத்தில் 103 அங்கே சொல்லுகிறது என்ன தெரியுமா? அங்கே சொல்லுகிறது பாருங்களேன், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாய். அது ஒன்றுமே இல்லை, மரித்து போகிறார்கள். இன்றைக்கு அநேக மரண ஓல சத்தங்கள் எங்கு பார்த்தாலும் உலகத்தில் பார்க்குறோம், பேரழிவுகளை பார்க்கிறோம். ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் ஏன் பார்க்கணும்? ஏன் அதை கேட்கணும்? அதை பார்த்தாகிலும் நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழணும். ஆகவே தான் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணமும் அவர் எங்களோடு இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகம் சபை என்பது அவருடைய கூடாரமாக இருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல தேவன் அந்த தேவ பிள்ளைகள் வரும் பொழுது அவர் அவங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறாராம். அவர் உலாவி அவர்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாங்கள் எத்தனை பேர் உணர்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் இன்றைக்கு நான் அதை தான் நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய சமூகம் என்று சொன்னால் அந்த கல்யாண விருந்துக்கு பாருங்களேன், நான் அதான் சொல்லுவேன் ஃபேத்தா. ஆமாம், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் நித்தமும் அவர்கள் இதோ மகா வறட்சியான காலங்களில் அவளை செழிப்புள்ளவர்களாய் மாற்ற தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிற இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில் நாங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இல்லை, இந்த பூமியில் இப்படியாக குடும்பங்கள் என்னுடைய காரியங்கள் என்று சொல்லி எண்ணுகிறோம். அதெல்லாம் உண்மைதான்.
தேவன் இந்த பூமியில் மனுக்குலத்தை படைத்து அவர் வாழும்படி தான் அவர் விரும்புகிறார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவே எங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. எங்கள் வாழ்க்கையின் முடிவில் ஒரு நோக்கம் உண்டு தேவனுக்கு. அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் சங்கீதத்தில் பார்க்குறோம். அது காற்று போல பறந்து போகும். புகைப்பாரங்களே அப்படியாய் தெரியும், ஆனால் அப்படியாய் மறைந்து போகும். எங்கே போனது தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இந்த கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் தேவனை எப்படியாய் தேடுகிறோம், தேவனுக்கு என்ன நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவனை நாங்கள் எப்படி அண்டிக் கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய காரியங்கள் எப்படியாக நாங்கள் செயல்படுத்துகிறோம், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்கள். பிலிப்பியர் 3:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாங்கள் இந்த தொடர்ச்சியை நாங்கள் கேட்டு வந்த அந்த செய்திகளின் தொடர்ச்சி தான். இன்றைக்கும் தேவன் உங்களை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார், ஏன் இன்றைக்கு அழைத்து உங்களை இன்றைக்கு என்ன செய்ய உங்களை கொண்டு அவர் சித்தமாக இருக்கிறார், நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இதைத்தான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். என்னது வாசிப்போமா? 3:20 வாசிக்கிறார்கள் பிலிப்பியர். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்களேன், அப்ப நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இப்போ பூமியில நாங்கள் வாழ்கிறோமே, ஆம், நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம், நல்லது. இங்கே எங்களுக்கு குடியிருப்பு, வீடு எல்லாம் உண்டு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது நிரந்தரமானது அல்ல. அதுக்கு அர்த்தம் அதுதான். ஆண்டவர் சொல்கிறாரு, எங்களுக்கோ, பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கோ இதோ நித்தியத்துக்கு ஒரு குடியிருப்பு உண்டு. நித்தியமாய் எங்கள் வாழ்க்கை தேவனோடு வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை பார்த்து தான் சொல்லுது. வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க. போதும், பாருங்களேன், அங்க என்ன சொல்லுது அந்த வசனம், என்ன சொல்லுது? எங்களுக்காக இரட்சகர் இதோ அவர் வரப்போகிறாராம். அப்படி என்று சொன்னால், ஒரு முறை அவர் வந்தார், ஏழை கோலம் எடுத்தார், உனக்காக எனக்காக அவர் பாவமாய் சாபமாய் சிலுவையை அவர் சகித்தார். அவர் இதோ மரித்து உனக்காக எனக்காக இதோ அவர் உயிர்த்தெழுந்து எங்கள் வாழ்வில் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவர் தந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் அதற்கு முன்பாக சொன்னார், நான் போவேன், பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு குடியிருப்பை, நித்தியத்துக்கும் அதை உங்களால் யூகிக்க முடியாது அந்த காரியங்கள், அப்படியான காரியங்களை கர்த்தர் உனக்காக எனக்காக ஆயத்த பண்ணின பிற்பாடு நான் வந்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை எத்தனை பேர் நாங்கள் நம்புகிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் உலக இரட்சகராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுக்குலத்தையும் படைத்தவர் அவர்தான். காரணம் என்ன? ஆதாமிலிருந்து வந்த சந்ததிகள் மனுக்குலம். ஆகவே இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இது அந்த குடியிருப்புக்கு நாங்கள் எப்படியா இருக்கிறோமா, நாங்கள் எப்படி இருக்கணும்? பவுல் அந்த இடத்துல வர்ணிக்கிறார். அவர் சொல்றாரு, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு விசை வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாங்கள் என்ன பண்ணோமா? நாங்கள் காத்திருக்க வேண்டும், நாங்கள் அவளுக்கு ஆவலாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன், நாங்கள் இந்த பிரயாணமாய் போகும் பொழுது ஒருவேளை பஸ்ஸுக்காகவும் ட்ரெயினுக்காகவும் மெட்ரோக்காக நாங்கள் இருக்கும் பொழுது பாருங்களேன், எங்கள் கண்கள் என்ன பண்ணின்னு இருக்கோம்? அந்த பகுதியை பார்த்து கொண்டு இருக்கோம். எந்த பகுதியை? எங்கே வேணுமானாலும் பார்க்காது, நாங்களுக்கு போக வேண்டிய அந்த பஸ்ஸு வருமா, இது அந்த ட்ரெயின் வருமா,
அந்த மெட்ரோ வருவோமா, இதோ எங்களை கூட்டு கொண்டு போக வரேன்னு சொன்னாங்களே அந்த கார் வருமா, அப்படித்தான் எங்களுடைய என்னது எங்கள் பார்வை அப்படியாக அதை நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? அதுபோல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர் இதோ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அந்த நடந்து இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன கடைசி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பூமியில் பூகம்பங்களும் இதோ அநேக அழிவுகளும் கொள்ளை நோய்களும் பேரழிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் சொன்னார், அது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆவலாய் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எங்கள் வாழ்க்கைக்கு வாழ இந்த பூமியில் அநேக காரியங்கள் தேவை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் உனக்கு தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் அப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது என்னை தேடு, முதலாவது என் ராஜ்யத்தை தேடு, என்னை நீ இது கண்டடைவாய் என்று சொன்னார். நீ வாழ்வடைவாய், இந்த பூமியிலும் சரி நீ விண்ணகத்திலும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, நாங்கள் யாரை முன்வைக்கிறோம், யாரை தேடுகிறோம், யாரை அண்டிக் கொள்ளுகிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை நாங்கள் அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால் தேவனை விட்டு ஒருபோதும் நாங்கள் விலகி போக மாட்டோம், தேவனை துக்கப்படுத்த மாட்டோம். எப்படி? அவருடைய சமூகத்தை நாங்கள் விடும் பொழுது தேவனை துக்கப்படுத்துவர்களாக இருக்கிறோம். இதை உணராமல் இன்றைக்கு எத்தனை காரியங்களில் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்களேன், வஞ்சிக்கிற காரியங்கள் அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படத்தக்கதாக இன்றைக்கு நிறைய பாருங்களேன். அந்த யூடியூப்பில் அந்த செல்போனில் பார்க்கும் பொழுது ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாய் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளையும் ஆண்டவரையும் தூஷிக்க அநேகர் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன அவருடைய செயல்கள் அப்படியா இருக்கிறது. அது உண்மையாய் பொய்யா எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு தேவ நாமம் இன்றைக்கு தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். யாரால? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மால் அப்படி ஆகலாமா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு நித்திய வாழ்வு இதோ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் வருகைக்கு நீ காத்திருக்க வேண்டும், நீ ஆவலா இருக்க வேண்டும். சரி, அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பணியை தருகிறார். அது என்னது? என்ன செய்ய வேண்டுமா? அப்போ அந்த பரலோகத்துக்கு போகணும், அவர் வர காத்து இருக்கணும், நல்லது. ஆனால் அதுக்கு நாங்கள் என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எடுத்து வாசிங்க. இப்போ வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் 1 பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதில் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 3 காரியம் அதில் இருக்கிறது. ஆகவே முதலாவது ஒரு காரியம் 1-13 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். சீக்கிரமாக எடுத்து வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். பாருங்களேன், இங்க 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எங்க போகணும்? எங்க குடியிருப்பு எங்க? பவுல் சொன்னாரு, பரலோகத்தில். அப்போ அதுக்கு போகணும்னா நாங்கள் என்ன செய்யணுமா? நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமா? அப்படியாக ஆயத்தப்பட்டு இது 10 கன்னிகள் புறப்பட்டார்களாம். நடந்தது என்ன? அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். பாருங்களேன், அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் என்னவா? புத்தி இல்லாதவர்களாய். இன்றைக்கு இதுதான் நாங்கள் வகை பார்க்கணும். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? 10 பேரும் வந்தார்களாம். ஆனால் அதில் 5 பேர் தான் என்னவா? ஆயத்தமா இருந்தார்கள். ஆனால் 5 பேர் என்னவா? அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. 2 இருப்பார்கள் ஆண்டுடைய ரகசிய வருகையில். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு கணவன் மனைவியில் இருக்கும்போது கணவனை மாற்றம் எடுத்துக்கொண்டு மனைவி கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும்? இல்லை மனைவியை எடுத்துக்கொள்ளப்பட்டு இது கணவன் கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும்? இல்லை பிள்ளைகளை இது கைவிடப்பட்டு 2 பேரும் இப்படியாக யோசித்து பாருங்க. ஆகவே எங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் பைபிள் சொல்கிறது அதுதான் 5 பேர்
புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நடந்தது என்ன? சீக்கிரமா வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. பாருங்களேன், இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாதி காரியம் அவங்களுக்குள்ள நடக்கிறது, பாதி நடக்கிறது. அதனால தான் பார்க்குறோம். அந்த தம்பி அடிக்கடிக்கு சொல்கிறாப்ப வாலிப கூட்டத்தில் 50-50. அது அன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன் அந்த உபவாச கூட்டத்தில். அது அவர் அப்படியே சொல்லி கொண்டு வருவார். உண்மைதான், 50-50 நாங்கள் 50 பகுதி இந்த பக்கம் 50 பகுதி உலக பிரகாரம் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாது. 2 எஜமானுக்கு ஒருத்தன் என்ன செய்ய முடியாது? ஒருவனும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தான் இருக்கணும். அதனால தான் எலியா சொல்கிறான், பாகாலா கர்த்தரா? யார் பாருங்களேன், பாகாலா கர்த்தரா? யார் ஜெயிக்கிறது? கர்த்தர் தான் ஜெயிப்பார். அவர் தான் மெய்யான தேவன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இங்கே என்ன நடக்கிறது வாசிங்க. இப்போ எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இதை ஏன் இன்றைக்கு ஆண்டவருக்கு சுட்டி காட்டுறாரு? 5 பேர் புத்தி உள்ளவங்களாம் புத்தி இல்லாத. நிறைய நேரத்தில் நாங்கள் அநேக காரியங்களை இப்படியாய் பேசுவோம். ஐயோ, இந்த மாதிரியெல்லாம் என் குடும்பத்தில் நடந்துட்டுங்க. என்னன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு புத்தி இல்லாமல் நான் இந்த காரியம் செய்து விட்டேன். ஆகவே இது இப்போ யாரை பழி போடுறோம்? மனிதர்களையும் மற்றவர்களையும் ஒருவேளை கடவுளையும் நாங்கள் பழி போடுறோம். அப்படித்தானே? இல்லை, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். எண்ணெயும் அவங்க என்ன பண்ணாங்களாம்? கொண்டு போனார்கள். அதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பாருங்களேன், எண்ணெயும் அவர்கள் கொண்டு போனார்கள். ஆனால் அந்த புத்தி இல்லாதவர்கள் அந்த எண்ணெய் கொண்டு போகல. இதுதான் வித்தியாசம். தொடர்ந்து வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார். இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஏங்க இந்த ஆண்டவருடைய சமூகம், ஏன் சபை, ஏன் தேவனுடைய நாங்கள் ஆண்டவரை நோக்கி போனோம், ஆண்டவரிடத்தில் போனோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, நாங்கள் இப்படியா எண்ணுகிறோம். அநேக மனிதனுடைய சிந்தனையில் இப்படியாய் தோன்றுகிறது, எல்லாம் இருக்கிறது. சில நேரங்களில் காரணங்களை நாங்கள் சொல்லலாம், இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, அது அல்ல உண்மை. எங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், தாமதமாகிறது. அப்போ தேவன் தாமதமாகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, என்னங்க இப்போ தாங்க நான் கொஞ்சம் வயசு வாலிபனாக்குறேன், கடவுள்கிட்ட தான் நான் வர சொல்கிறீங்க. வருவேன். எப்போ வருவேன்? கொஞ்சம் வயசு ஆகட்டும், ஒரு 50-60 வயசு ஆகட்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அடிக்கடிக்கு சொல்வேன் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு இராணுவத்தில் சேரணும்னு சொன்னாக்கா ஒரு 40 வயசில் நீங்கள் போய் சேருவீங்களான்னு சொன்னால் உங்களை என்ன பண்ண மாட்டான்? சேர்க்க மாட்டான். அப்போ அவனை 18-20 வயசில் தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க? சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அப்போ தான் அவன் அந்த காரியங்களே, அந்த பணிக்கு அவன் தகுதியாக இருப்பான் என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த தாமதம் என்ற அந்த ஒரு காரியத்தை பிசாசு இன்றைக்கு மனிதனை இன்றைக்கு வஞ்சிக்கிறதை பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து கொள்ளாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நிறைய காரியங்கள் நான் தெளிவாகவே சொல்லுகிறேன். இன்றைக்கு அன்பான உண்மையான ஒரு வருத்தம், உண்மையான காரியம் எங்களால் இயலாமல் போகும் பொழுது தேவனுக்கிட்ட நாங்கள் சர்ச்சுக்கு வரல, ரைட் ஐயா. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியங்களை சொல்லிக்கொண்டு அதனால காரணங்களை சொல்லிக்கொண்டு யாரை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க என்று சொன்னால், முதலாவது உங்களை நீங்களே என்ன பண்றீங்க? வஞ்சிக்கிறீங்க, தேவனை துக்கப்படுத்துறீங்க. முதலாவது நீங்கள் வஞ்சிக்கிறீங்க. இதோ அநேகருக்கு நீங்கள் இடரலா இருக்கிறீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? அதனால நீங்கள் எதனா இழந்து போன இல்லை, அப்படியே அடுத்த வாரம் நீங்கள் வாழத்தான் செய்றீங்க. அதல்ல எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மணவாளன் வர அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எண்ணினதனாலே இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதான் பேதுருல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அவர் தாமதிக்கிறார்? ஒருவனும் கெட்டு போக கூடாதாம், எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், எல்லாரும் ஆண்டவருடைய அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசு அதில் அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னென்ன தடைகள்
எங்கெங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ அத்தனை தடைகளை அவன் கொண்டு வந்து தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, விடுதலை, சுகத்தை அவள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் அந்த தடைகளை கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதுபோல தான் இந்த புத்தி இல்லாத வாழ்க்கையில் இதோ இந்த ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் செயல்படுகிறதை பார்க்க முடியும். வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாருங்களேன், இந்த சத்தம் உண்டாயிற்று. இப்போ அந்த கன்னிகள் எல்லாம் அவங்க ஆயத்தப்படுகிறார்கள். வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொருவருக்கும் அந்தந்த பாடுகள் அவர்கள் தான் என்ன பண்ணணும்? அவர்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அவங்க தான் கடந்து போகணும். அவங்க தான் அந்த குடும்பத்தை நடத்தணும். அன்பான தேண்ட பிள்ளைகளே, இதோ ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்தோடு நீங்கள் இணைந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த புத்தி இல்லாதவர்கள் போல எண்ணெய் அவங்க கிட்ட இல்லை. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன். வாசிங்க. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். இப்போ வந்து அணைந்து போகிறது இது எப்போ சொல்றாங்க? நிறைய நேரத்தில் எதுனா நல்லா இருக்கும் போது பாருங்களேன் அப்படியே இருப்பான் மனுஷன். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது, பாடு வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு பற்றாக்குறை வரும் பொழுது, ஒரு கடன் தொல்லை, ஏதோ ஒரு காரியம், பிள்ளைகள் நிமித்தம், கணவன் நிமித்தம், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க பாருங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க தேடுவாங்க. இப்போதான் கடவுளை தேடுவாங்க. அப்படி அல்ல, கடவுளை நித்தமும் நாங்கள் தேட வேண்டுமா? என்ன பதில் சொல்லுகிறது? வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப பாருங்களேன், உங்களுக்கு விசுவாசத்தை, உங்களுடைய கடவுள் காரியத்தை அறிவிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்ப நீங்க மற்றவர்களை சார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இல்ல, நீதான் அதுக்கு இது அனல் முட்டி எழுப்ப வேண்டும். வாசிங்க. அப்ப என்ன நடக்கிறது? அப்படி அவர்கள் வாங்க போகிற போது வந்து விட்டார். பாத்தீங்களா? இதுதான் அன்பான தேண்ட பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசு குடும்பங்களே, தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க. வஞ்சிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இப்போ ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். என்ன நாங்க பார்த்துன்னு வரோம் ஒவ்வொரு வாரமா? என்னது என்ன? அப்போ வந்து ஆண்டோடைய சமூகம் என்னவா? கல்யாணம். ஆமாங்க. ஹலோ, தேவ சமூகம் என்னது? கல்யாண வீடு. ஃபேத்து இந்த ஃப்ரான்ஸில் சொல்கிறீங்கள, ஃபங்க்ஷன். இப்போ இன்றைக்கு எங்கே வந்து இருக்கிறோம்? ஆமாம், ஃபங்க்ஷன். ஆண்டோடைய சமூகம், பேரானந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்களேன் என்ன நடக்கிறது அங்க. கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ அதுதான் மிக முக்கியமானது. இது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கதவு என்ன பண்ணப்படுமா? அடைக்கப்படும். உன்னுடைய சூழ்நிலை தேவன் பாருங்கள், அவர் நல்லவர், அதே நேரத்தில் அவர் நீதி நியாயம் செய்கிறவர். உனக்கு கடைசி மட்டும் சந்தர்ப்பத்தை தருவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அறியாத இருக்கும் பொழுது நீ ஆண்டவரை இதோ தேடி, ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சிப்பு தந்து உன்னை நடத்துகிறார், நல்லது. ஆனால் நீ அறிந்த பிற்பாடும் இன்னுமாய் நீ தேவனை விட்டு இப்படியாய் நீ விலகி போவாய் என்று சொன்னால் ஒரு காலகட்டம் வரும். அப்போ என்ன பண்ணப்படும்? அடைக்கப்படும். கிருபை ஒரு நாள் என்ன பண்ணப்படும்? ஸ்டாப் ஆகிடும், நிறுத்தப்படும். அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நடக்கிறது? வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். மத்திய 7 இருக்குது, 21 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. காரணம் என்ன சொல்கிறாரு? பிதாவின் சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணல, செய்யல. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அறியேன் என்று சொல்கிறாரு. உங்களை தெரியாது. யாரை பார்த்து சொல்கிறாரு? அவங்க அற்புதம் செய்தாங்களாம் ஆண்டோடைய நாமத்தில். ஆண்டவர் நாமத்துக்கு அவங்க வந்து ஊழியம் செய்தார்களாம். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அறியேன், உனக்கு நீ யார் என்ன தெரியாதுன்னு சொல்கிறார் கடவுள். எப்படிங்க இது?
ஏன் ஏன் அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வந்து இழந்து போகக்கூடாது. வாசிங்க, இப்போ இங்கே என்ன நடக்கிறது? அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றால், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடினால விழித்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் பிலிப்பியரில் பார்த்தோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாமா? விழித்து கொண்டு என்ன பண்ணோம் சொல்லுங்க? விழித்து கொண்டு இருக்கணும். நீங்கள் விழித்து இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். காரணம் என்ன? யாரை வஞ்சிக்கலாம், யாரை முடக்கலாம் என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி திருகிறான். இன்றைக்கு நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் அநேக கட்டுகளில் இருக்கிற காரணம் என்ன? பிசாசு அவளை ஆசீர்வாதமாக விடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவர் அந்த தடைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து உனக்காக தீர்த்து விட்டார். நீ ஆண்டவரை பற்றி கொள்ளப்பா, நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளையா. இதோ அவரை நோக்கி கொண்டிரு, அவருக்காக எதிர்கொண்டிரு குடும்பமாய். அப்பொழுது உனக்கு ஜெயம் வரும், அப்பொழுது உன் ஆசீர்வாதம் வரும், அப்பொழுது உன்னை ஆண்டவர் நடத்துவார். இரண்டாவது, நீ தேவனுக்காக விழித்திருக்க வேண்டும். எப்பொழுது? எப்பொழுதும் நீ விழித்திருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த இராணுவத்தில் பாருங்களேன், அந்த எல்லையில் பாருங்களேன், எப்போ எதிராளி வரும்போது அந்த இடத்துல காவலாளியை வைப்பான். எப்பவுமே இரவும் பகலும் என்னது? அந்த காவலாளி அங்கே இருப்பாங்களாம். ஏன்? இந்த தேசத்தில் இது எதிராளி வராதபடி. அதுபோலத்தான் தேவ பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பத்தில் ஏன் இது நடக்கிறது? ஏன் இவ்வளோ காரியம்? இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தும் நாங்கள் இப்படியான காரியங்களில் கடந்து போகிறோம். ஒன்றுதான் மாணவர்களே, நாங்கள் தேவனை நாங்கள் துக்கப்படுத்தவும், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விழித்திராதபடிக்கு பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்து இன்றைக்கு வஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் இங்கே புத்தி உள்ள ஸ்திரீகள் அவங்க வந்து எல்லா ஆயத்தத்தோடு வந்தார்கள். அவர் மணவாளனை சந்தித்தார்கள். இதோ கதவு அடைக்கப்பட்டது. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்லுது? 14:1 வாசிங்கள். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது வசனம்? புத்தி உள்ள ஸ்திரீ. பாருங்களேன், புத்தி உள்ள ஸ்திரீ. இப்போ வந்து இந்த இடத்துல வெறும் பெண்களை மாத்திரம் சொல்லல. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் இங்கே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீயே, சகோதரனே வாசிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். தன் வீட்டை என்ன பண்றானா? கட்டுகிறான். அப்ப வந்து அந்த வீட்டை கட்டுகிற பணியை யார் இடத்துல? தேவன் இதோ உங்கள் வாழ்க்கையில உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமாம். நாங்கள் தான் அதை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார், 99 காரியங்களை. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும். அது என்ன? நீ அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எதற்காக? தேவனுக்காக. தேவ சமூகத்தில் உன் குடும்பத்தை நடத்தணும். நீ ஆண்டவருடைய வழியில் நடக்கணும். அப்போதான் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால, பாருங்க, சொந்த கரங்களினால இடித்து போடுகிறாராம். இன்றைக்கு நிறைய காரியங்கள் நாங்கள் செஞ்சுட்டு நாங்களே அநேக பிள்ளைகளை விட்டு இன்றைக்கு குடும்பத்திலையும் எங்களை வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவுசெய்து எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால தான் இதோ இந்த நாளில் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய், அந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்களே, 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்களே, அதுபோல். அதனால தான் பார்த்தோம், போன கிழமை நாங்கள் பார்த்தோம், இதோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லி. அதுபோல தான் ஒரு சிலராய் உன்னை என்னை ஆண்டவர் அழைத்தாரு. இதோ அதை இழந்து போகலாமா? அதை நாங்கள் கோட்ட விடலாமா? யோசித்து பாருங்க அன்பானவர்களே. சொந்த கரங்களினாலே இடித்து போடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னாக்கா இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு காரணம் யாரு? இன்றைக்கு யாரை நாங்கள் குற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு எங்கள் வாழ்வில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்களுக்கு என்ன வேணும்? சரி, இப்போ என்ன வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம் என்று சொல்லி, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன். இதோ ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும், இதோ எல்லாருக்கும் அவர் பரிபூர்ணமாய் அந்த ஞானத்தை கொடுக்கிற. வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு ஓகே பரவாயில்ல, ஆனால் அதை கடந்து போக தேவனிடத்தில் நீ ஞானத்தை கேள், அதற்கு வழியை ஆண்டவரிடத்தில் கேள். நீ மனிதனிடத்தில் அல்ல, நீ உலக காரியத்தில் இல்ல, உலகத்தான் இடத்துல அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள், தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். தேவன் தான் உன் வாழ்க்கையில் இதோ அந்த காரியங்களை செய்து விடுதலை தந்து உன்னை நடத்த முடியும். அப்படி என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? ஞானம் வேண்டும். ஞானமா நடக்கிறோமா? நிறைய ஞானமா என்ன பண்றோம்? எங்களுக்கு குறுக்கு பதிலெல்லாம் சொல்ல தெரியும். எப்படின்னா என்ன பண்ணுறது? குறுக்கு நிறைய தவறு செய்துட்டு அதுக்கு இல்லாததெல்லாம் ரொம்ப ஞானமாய் பதிலெல்லாம் சொல்கிறவங்கள பார்க்கலாம். அதல்ல பைபிள் என்ன சொல்லுது? ஏசாயா 50வது அதிகாரத்தில் பாருங்களேன், இங்கே என்ன சொல்லுது? ஏசாயா 50 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும். ஆண்டவருடைய வார்த்தை இது கட்டி எழுப்பினது, இது அந்த இடத்துல அற்புதங்களை நடப்பித்தது. இது உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கணவன், ஒரு மனைவி, இது இந்த வேளையில் ஒரு பிள்ளைகள், அது சபையாக இருக்கலாம், அது தேவ பிள்ளையாக இருக்கலாம், ஊழியனாக இருக்கட்டும், அவங்க என்னவாய் நடக்கணும், எப்படி நடக்கணும்? பைபிள் சொல்லுது, வாசிங்க. ஏசாயா 50 4வது வசனத்தை வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமைத்து, இளைப்படைந்தவனுக்கு பாருங்களேன், அப்ப இளைப்பு வரும், உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும், உன் வாழ்க்கையில ஒருவேளை தோல்வி போல தோன்றலாம், ஒரு இந்த நிந்தையான காரியங்கள் வந்திருக்கலாம் உன் வாழ்க்கையில், ஏதோ வியாதி வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் அவனுக்கு எப்படியாய் நாங்கள் நடத்த வேண்டும், எப்படி நீ புத்தி இல்லாதவனாய் நடப்பாய் என்று சொன்னால் நீ உன் சொந்த கரத்தினால இடித்து போடுகிறாய். ஆனால் அதான் அந்த 5 பேர் பாருங்களேன், அந்த மணவாளனோடு போக முடியாமல் தடைப்பட்டது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, வாசிமா அந்த வசனத்தை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தரணுங்க. எது வேணுமானாலும் சொல்வதல்ல, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றதல்ல. ஒரு மருத்துவனிடத்துல டாக்டர் படித்த அத்தனை ஒரு வியாதி உள்ளவனா போனா அத்தனை மருந்தும் கொடுத்து, இது எல்லாத்துலேயும் ஒன்று என்னது, இந்த சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரை அவனுக்கு வரும், சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா மாத்திரையும் ஒன்று போட்டுக்கப்பா, அப்படியா? இல்லை. உன் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் பைபிள் சொல்லுகிற, நான் சொல்லலை, என்னவா? வாசிங்க வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு வார்த்தை சொல்ல, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்னவா? கல்விமானில் நாவை தந்தருளினார். வாசிங்க. காலைதோறும் அது தேவன் அந்த இடத்துல அந்த பிள்ளையை எழுப்புகிறாராம். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி. அப்ப பாருங்களேன், முதலாவது அன்பானவர்களே, முதலாவது தேவனிடத்துல நாங்கள் அது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளையா இருக்கட்டும், அது சாதாரண ஒரு சின்ன ஊழியம் செய்யட்டும், இது எந்த ஒரு பிரசங்கம் யாரா இருக்கட்டும், ஆண்டவரிடத்துல என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ளணும். நான் கற்று எல்லாம் முடிஞ்சது என்று சொன்னால் முடிஞ்சது, அவ்வளவுதான். இல்லை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைசி மட்டும் அங்கே ஓட்டம் முடிகிற வரைக்கும், ஆண்டவர் கூப்பிடுற வரைக்கும் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவளை சரியான வழியில் நடத்தும். அப்ப பாருங்களேன், காலை தோறும் வாசி மாதிலிருந்து காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நான் கேட்கும்படிக்கு என் செவியை
கவனிக்க செய்கிறார். அப்போ இன்னைக்கு காது நாங்கள் கேட்கணும். நாங்கள் கர்த்தருடைய குரலை கேட்குறோமா? நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா? நாங்கள் ஜெபிக்கிறோமா? இதெல்லாம் தேவன் பார்ப்பார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே கல்விமானின் நாவை தந்தருளினாராம். ஆகவே உன் வாழ்க்கையில் இந்த ஞானம் எங்கேருந்து வருமா? இது தேவனிடத்துல தான் வருமா? ஆகவே கல்விமானின் நாவை தந்தார். எதற்கு? நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கற்றுக்கொண்டதை அடுத்தது என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த காரியத்தில் நீ நடத்த வேண்டும், நீ வழி நடத்தணும். ஆகவே உன் குடும்பமாக இருக்கலாம், உன்னுடைய வேலையாக இருக்கலாம், உன்னுடைய எந்த காரியமாக இருக்கலாம், அவனுடைய ஊழியமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இப்படியாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர் அப்படியாய் அவன் ஞானமாய் பேசினார்களாம். அந்த சதுசேர் பதுசேர் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றினது, சிறுவன், இவனுக்குள்ளே எப்பேற்பட்ட காரியங்கள், எப்படி இந்த ஞானம் தரும். ஆகவே தேவன் அவரை கல்விமானின் நாவினாலே நிரப்பியிருந்தார். இயேசுவை பிதாவானவர் அவர் நிரப்பியிருந்தார். ஆகவே அவர் ஞானமாய் பதில் சொன்னார், அவர் ஞானமாய் நடந்து கொண்டார். அது ஆறுதலை கொண்டு வந்தது, அது விடுதலை கொண்டு வந்தது, அது வெற்றியை கொண்டு வந்தது, அது ஜெயத்தை கொண்டு வந்தது. ஆனால் உன் வார்த்தை என் வார்த்தை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இருக்கிறதா? இல்லை நீ அநேக காரியங்களை செய்து உடைத்து போடுகிற காரியமா இருக்கிறதா? அதனால தான் பைபிள் சொல்லுது, சொந்த கரத்தினாலே நீ என்ன பண்ற? இடித்து போடுகிறாய். உன் சொந்த வாயினால நீ எல்லாவற்றையும் என்ன பண்ற? இடித்து போடுகிறாய். சொந்த காரியங்களில் நீ இடித்து போடுகிறாய் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விழித்திருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, இதோ கல்விமானின் நாவை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி. அப்போ தொடர்ந்து இங்கே வருவோம். நாங்கள் மத்தேயு அந்த 25:14 இப்போ வாசிப்போம். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது நாங்கள் பார்த்தோம், நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். அது நாங்கள் ஆண்டவரில் புத்தி இல்லை என்று சொன்னால், எங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொன்னால் தேவன் எங்களுக்கு ஞானம் தருவாராம். 2:14 வாசிமாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இது விளங்குதா உங்களுக்கு? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாருங்க, இந்த செய்தியெல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்று என்னது தொடர்ச்சியா இருக்கும். இங்கே அழைக்கப்படுகிறார்கள், ஒன்றொன்றையும் ஆண்டவர் பாருங்களேன் இணைத்து வைக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஜோடி இல்லாமல் போகாதாம். கர்த்தர் அப்படியாக அருமையாக உன் வாழ்க்கையில் அவர் இந்த வார்த்தையில் கூட அவர் பேசி நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ அந்த இடத்துல இங்கே என்ன பண்ணுகிறது? ஒப்பு கொடுத்தது போல அந்த ஆஸ்தி அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. இப்போ அவனுடைய திறமைக்கு தக்கதாக இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை அழைத்து அப்படியே வைக்கிறதுல உனக்கு என்ன தருகிறாரா? உனக்கு தாளந்துகள் என்பது அது வரங்களும் கிருபைகளும் ஆண்டோடைய வல்லமைகளும் இது தருகிற அந்த ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தனுக்கு 5 வாசிமா, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, 2 ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து. சரி, சீக்கிரமா வாசிங்க. பிரயாணப்பட்டு போனா 5 தாலந்தை வாங்கினவன் போய் இவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். பாருங்களேன், நாங்க உலக காரியத்தை சம்பாதிக்கிறோம், எல்லாம் நல்லதையா. ஆனால் தேவனுக்காக என்ன செய்தோம்? நாங்கள் ஒன்று, நான் மீண்டும் சொல்றேங்க, தேவனை நீங்க சார்ந்து கொள்வீங்க என்று சொன்னால் உலக காரியங்களை நான் இன்றைக்கும் நான் ரொம்ப தாழ்மையாய் சொல்ல முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேசத்தில் என்னை தேவன் கொண்டு வருவார் என்று நான் எண்ணினது, நான் விரும்பினதே இல்லை, நான் ஆசைப்பட்டதே இல்லை. நான் பிரான்ஸுக்கு வரணும், நோ, எனக்கு தெரியாது, நான் விரும்பினது கூட இல்லை, ஆசைப்பட்டதே இல்லை. ஆனால் தேவன் அழைத்து வந்தார். ஆனால் தேவனை நான் முன்பு வைத்தது நிமித்தம் இந்த தேசத்தில் எனக்கு ஒரு குறை இல்லாமல் அநேக துன்பங்கள், பாடுகள், வனாந்தரங்கள் வந்தது. அந்த வழியாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஆனால் அன்பானவர்களே, ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் இதோ என் வாழ்க்கையில் நடத்துகிறதை பார்த்து நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அப்படி என்று சொன்னால் அவர் பட்சபாதம் பார்க்கிறவரா? இல்லை, உனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். காரணம் என்ன?
அவர் எல்லாருக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் இருக்கிறாயே, இது என்று தான் ஆண்டவருடைய இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க தொடர்ந்து சீக்கிரமாய். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனோ வேறு 2 தாலந்தை அவன் சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். சரி, வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான், நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் பாருங்களேன், உனக்கு அவர் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அப்படி அல்ல, அவர் நீடிய சாந்தமுள்ளவர், நீடிய காலங்களை உனக்கு வெகு நாளா பிற்பாடு தான் கணக்கு கேட்கிறாராம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் கால நேரங்களை அவர் கொடுத்து கொண்டே வருகிறாராம். இப்போ என்ன நடக்கிறது? அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இதுதான் ஜாக்கிரதை. தேவனுக்கு ஒவ்வொருத்தரும் நாங்கள் என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு. நீங்கள் ஊழியம் செய்யலைனாலும் சரி, கட்டாயம் நீங்கள் கணக்கு ஒப்புவித்து தான் ஆகணும். வாசிங்க. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் சரி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். நான் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, பாருங்களேன், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், நீ சந்தோஷத்துல, நீ அந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த 5 அவன் பாருங்களேன் பெருக்கம் செய்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உலகத்தில் சம்பாதிப்பது அல்ல அன்பான தேண்ட பிள்ளைகளே, அது கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் கூட இன்றைக்கு நிறைய ஆஸ்தி பணங்களை வைத்திருக்கிறான், அது அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வேதனை தராதாம், அது வேதனை தராது, அது ஆசீர்வாத சந்தோஷம் மகிழ்ச்சியை தரும். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அது நிறைய இருந்தாலும் சரி. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவன் அழைக்கு தருகிறாராம். வாசிங்க. 2 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, சரி அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். பாருங்களேன், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை தேவன் தந்து இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் என்று எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்பதான் பாருங்களேன், 1 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்கார, இப்ப இவன் காரணங்களை சொல்லி நிற்கிறான். இதுதான் பார்க்கிறோம், காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிறான். நீர் விதைக்கார இடத்தில் அறுக்கிறவரும். ஐயோ, என்ன சொல்றான் தெரியுமா? நீர் எப்பேற்பட்ட கடவுள் என்று அவன் சொல்றான். அவ்வளோ பெரிய காரியங்களை தேவனை அறிந்திருக்கிற நீ, இது நான் என்ன செய்யறோம்? வாசிங்க. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நீ கடினமுள்ள அப்படி என்று சொன்னால், தேவன் ஒரு நாள் எங்களுக்குள்ள கண்டிப்பா இருப்பார், கண்டிப்பா இருப்பார். இதை மறந்துடாதீங்க. இயேசு நல்லவர் உண்மைதான். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில கண்டிப்பை கொண்டு வருவார். ஜாக்கிரதை. வாசிங்க. நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்தி வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். பாருங்களேன், ஆண்டவர் சோம்பேறியை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாராம்? ஆசீர்வதிக்கவே மாட்டார். சோம்பேறி என்ன பண்ண மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ என்ன நடக்கிறது? எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். பாத்தீங்களா? என்னது? நான் சொல்லலைங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுது. அவன் இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? அவன் சோம்பேறியா இருந்தான். ஒருவேளை நாங்கள் உலக காரியத்தில் நல்லா சுறுசுறுப்பாக வேலை நாங்கள் செய்கிறோமா? நல்லது, சந்தோஷம். ஆனால் கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்கிறோமா? ஆண்டவருக்காக செய்கிறோமா? ஆண்டவருக்காக என் குடும்பம் என்ன செய்யுது? வெறும் நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஜெபிக்கிறது இல்லைங்க. எங்கள் வாழ்க்கையில் செயல்படணும், அது நடைமுறையில் வரணும். வாசிங்க. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. இது என்னது? வட்டியா? அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க வட்டிக்கு விடணுமா? பைபிள் என்ன சொல்லுது? வட்டிக்கு
இது இல்லைம்மா, வட்டிக்கெல்லாம் உள்ளம்மா தேவ பிள்ளைங்க செய்யலாமா? இல்லை இல்லை, இங்கே எது சொல்லுது தெரியுமா? உங்கள் பேங்க்கில் பாருங்களேன், உங்கள் வங்கியில் நீங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் வைக்கும் பொழுது, அது சேரும் பொழுது அவன் என்ன தரான் உங்களுக்கு? என்ன தரான்? இன்ட்ரெஸ்ட் தருவான். பார்த்துக்கிறீங்களா? அதை சொல்லுகிறது இங்கே. உனக்கு பலன் உண்டையா, உனக்கு ஆண்டோருக்காக நீ அப்படியா செய்வான் என்று சொன்னால், தேவன் உனக்கு பலன் அளிக்கிற தேவன்